கணவனையே வந்து கூப்பிடுறதுக்கு எத்தனையோ அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய தமிழ்ல இருந்தது அப்படிங்கிறது பல பேருக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல, மறந்து போயிருக்கும். ஏன்னா ஒரு சினிமாலேருந்து சொன்னனாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் எதை மறந்தாலும் நம்ம இதை மறக்க மாட்டோம் இல்லையா? நீங்க முதல்ல ஆதியிலேருந்து இப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, பழங்காலத்து சினிமாலாம் தியாகராஜ பாகவதர் காலத்து சினிமால எல்லாம் கணவனை வந்து மனைவி எப்படி கூப்பிடுவாங்க? சுவாமி, பிராணநாதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிராணனுக்கு பதியானவர் அப்படின்னு அர்த்தம். சுவாமின்னா கடவுளுக்கு சமமானவர் அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் இருந்தாங்க அந்த காலத்துல, அதனால அப்படி பேர் வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக 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 அந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. சுவாமி போச்சு, நாதா போச்சு, பிராணநாதாவும் போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு சிவாஜி, எம்ஜிஆர் எல்லாம் ஹீரோவா வந்தப்போ தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அத்தான் அப்படிங்கிற வார்த்தை. இந்த அத்தான் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. ஆனா பல பேருக்கு அது என்னன்னே தெரியாது. கூப்பிட்டா தானே தெரியுறதுக்கு, கூப்பிடுறதும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. சரி கூப்பிடலன்னா தெரிஞ்சாது வச்சுக்கலாம்ல, தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அத்தான்னா என்ன அர்த்தம்னாரு. ஒரு அம்மா சொன்னா, எங்க வீட்டுக்கார் சரியான அத்தான்ங்க அப்படின்னாரு. எப்படிங்க சொல்றீங்க? ராமா, எங்க அம்மா அப்பா போட்ட நகையெல்லாம் அத்து கொண்டு போய் வச்சவன் அவன் தானே, அதனால அவனுக்கு பேர் அத்தான். சரியா போச்சுன்னு. அதுக்கு பேர் அத்தான் கிடையாது. அத்தான்னா என்ன பொருள் அப்படின்னா, சொந்தம், பந்தம், அப்பா, அம்மா, தான் கற்ற கல்வி, தன்னுடைய வீடு, வாசல், நகரம் எல்லாவற்றையும் துறந்து ஒரே ஒரு மஞ்ச கைத்தை ஒரு பொண்ணு கழுத்துல கட்டிட்டு இத்தனை பேருக்கும் சமமாக, நல்லா கவனிக்கணும், அப்பா, அம்மா, நண்பன், உற்றார், சுற்றம், நட்பு, உன் உறவு, தோழன், தோழி, இவ்வளோ பேருக்கும் சமமாக இனி நான் ஒருவனே உன்னை பார்த்து கொள்வேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி அழைச்சிட்டு வர்றவருக்கு பேர் என்ன? அத்தான். யாரையத்தான்? அப்பாவையத்தான், அம்மாவைத்தான், ஊரையத்தான், நண்பரையத்தான், எல்லாத்தையும் மற்ற அதற்கு நான் சமமா, நான் ஒருத்தனே இனிமே இது எல்லாமா இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவருக்கு தமிழ்ல என்ன பெயர் வச்சாங்க? அத்தான் அப்படின்னு பேரு. இப்ப யாரும் அப்படி நடந்துக்கிறது இல்லாததுனால நாங்க கூப்பிடுறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு கூப்பிடுறதே கிடையாது.